நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே பக்கா வில்லேஜ் தாங்க. ஆனா, எங்க ஊர் சைட்ல யாரும் பெருசா நண்டு சமைச்சு நான் பார்த்ததே இல்ல. அம்மாவுமே சமைச்சதில்ல இதுவரைக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்ல, சளி புடிச்சிருக்கு அப்டின்னா கூட கடையில போயிட்டு நண்டு சூப் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சுருவாங்க. ஆனா, நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் ரூபேஷ் வீட்ல ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷே நண்டு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு போன புதுசுல எனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியாது. ரூபேஷ் அந்த காலெல்லாம் எடுத்து உடைச்சு உள்ளக்கெல்லாம் எடுத்து தனியா வப்பான். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. ஆனா, நான் ஆஸ் சச் பெங்களூர்ல இருக்கும்போதுமே நான் தனியா இந்த டிஷ் செஞ்சதே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போம்போது மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். இப்ப சிட்னி வந்ததுக்கப்புறம் இது 2வது டைம் இந்த டிஷ் நான் பண்றேன். இங்க நண்டு ப்ராப்பரா நல்லா கிளீன் பண்ணி பக்காவா குடுக்கறனால இங்க ஓகே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அதுலயும் என் பையனுக்கு நண்டு சாப்பிட ரொம்ப புடிச்சிருச்சு. எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா சளிக்கு இத விட பெஸ்ட் மெடிசன் வேற என்ன இருக்கு? செம்மையான ஒரு மெடிசன் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அதுலயும் இந்த டைம் அம்மா, அப்பா வந்திருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். அவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப புடிச்சு சாப்பிட்டாரு.